ஒரு வழியா நம்ம கிரீப் ஸ்கூலோட சயின்ஸ் காம்படிஷன் இந்த வாரம் நடக்க போகுது. நீங்க அதுக்கான என்ட்ரிஸை இப்பவே என்கிட்ட கொடுக்கலாம். சந்தோஷமா இருக்கு. எனக்கு என்னுடைய ஃபர்ஸ்ட் சயின்ஸ் காம்படிஷன் தான் ஞாபகம் வருது. என்னோட நகம். என்னோட சயின்ஸ் காம்படிஷன்ல நான் அஸ்ட்ரானமர்ஸ் பத்தி பேசினேன். அஸ்ட்ரானமர்ஸ் பத்தி ஒரு பெரிய ப்ராஜெக்ட். இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத, முதல்ல அந்த காயத்தை சோப் போட்டு கழுவு. எல்சா, நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் என் மைண்ட ரீட் பண்ணாதேன்னு. உப்ஸ், சாரி, நான் மறந்துட்டேன். வெறும் நகம் தானே, அது விட்டுடு விக்டோரியா. நான் உன்னை கேட்டேனா? அவ சொல்றது கரெக்ட் தானே? உடைஞ்சு போன நகம் வளர்ந்துட போகுது. உனக்கு நகமே கிடையாது, அதனால நீ அத பத்தி பேசாத. ஓ என்னோட நகமே, நான் உனக்கு எத்தனை மாசமா பாத்துட்டு இருக்கேன், எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு. சோ இப்போ நம்ம காம்படிஷனுக்கு என்ன பண்ணனும்? ஒரு ஆளை எது தூங்க வைக்குது? இது நல்லா இருக்குல்ல? அது ரொம்ப போர் ஜாஷ். சன்ஷேட பத்தி ஏதாவது பண்ணா என்ன? சன்ஷேட பத்தி பண்றதுக்கு என்ன இருக்கு? என்ன சொன்ன? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நகத்தை எது வேகமா வளர வைக்குது? இது ரொம்ப நல்ல டாபிக். உலகத்துல இருக்க எல்லா பெண்களையும் இந்த டாபிக் சந்தோஷப்படுத்தும். ஏய், நான் சீரியஸா சொல்றேன்ப்பா. சரி, நீங்க போங்க, நான் இத தனியாவே பண்றேன். ஓ, நீ இங்க இருக்கியா? வந்துட்டியா? சீக்கிரம் கொடு. இன்னைக்கு என்னென்ன லெட்டர் வந்திருக்குன்னு பார்க்கணும். பெல் 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 கூப்பன் பெல் பெல். இது ஒரு பில்லா? மறுபடியும் ஒரு பில்லா? எனக்கு இது வரலையா? வேற எதுவும் வரலையா? சரி, இந்த நாள் இன்னைக்கு தானே வெடிஞ்சிருக்கு. போக போக வரேன்னு நினைக்கிறேன். ஹலோ மிஸ் விக்டோரியா, நீங்க என்ன பயமுறுத்திட்டீங்க. சரி, நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? நான் ப்ராஜெக்ட் விஷயமா மிஸ்டர் மால்கமா பார்க்க வந்தேன். அவர் இன்னும் வரல. அவர் அநேகமா இன்னும் வந்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு சயின்ஸ பத்தி எல்லாமே தெரியும்ல? அப்படிதான் நான் நினைக்கிறேன். சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். எதுக்காக நான் தெரிஞ்சுக்கலாமா? அது ஒரு சயின்ஸ் ப்ராஜெக்ட்காக. நகத்தை எது வேகமா வளர வைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டான டாபிக் தான். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இது நிறைய பெண்களுக்கு ரொம்ப யூஸா இருக்கும். அதுதான் நானும் நினைச்சேன். ஆனா என்னால உதவ முடியாது. ஆனா நான் உனக்கு வேற உதவி தரேன். இதுதான் நினைக்கிறேன். இது என்னது? என்னன்னு தெரியல. பல வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சது. இது உன்னுடைய சயின்ஸ் ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இதை நீ பத்திரமா பாத்துக்கோ. இதை நான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சேன். தேங்க்ஸ் கில்பர்ட். ஏய், இத பாருங்க. இது நம்மளுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். இத வச்சு பாட்டா கேட்க போறேன் எலியட். கம் ஆன். இது நம்ம சரி பண்ணிட்டோம்னா இது நம்மளுக்கு கண்டிப்பா உதவி செய்யும். நம்ம வேற ஏதாவது யோசிக்கலாமே. நீ யோசிச்சுக்கோ. ஹே, என்கிட்ட வேற ஐடியா இருக்கு. says yes a copy metaphor. இது ஒரு அபூர்வமான உயிரினம். இந்த உயிரினத்தை கடல்லயும் மலைகள்லயும் தான் பார்க்க முடியும். இது கூட்டம் கூட்டமா தான் வாழும். இதால பல 100 வருஷங்களுக்கு உயிரோட வாழ முடியும். இது எப்படி நம்ம கில்பர்ட்க்கு கிடைச்சது? இதுல இருந்து ஒரு பேட் ஸ்மெல் வருது. என்ன அது? நான் இத காட்ட மாட்டேன். ஏன் காட்ட மாட்ட? இது என்னோட சயின்ஸ் ப்ராஜெக்ட். அவ்வளவுதானே? நான் ஒன்னு சொல்லவா? நான் எதுவும் தெரிஞ்சுக்க விரும்பல. அதை என்கிட்ட காட்டேன். மாட்டேன். நான் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். சரி, நான் இங்க இருந்து கிளம்புறேன். Oh no! இது காணாம போயிடுச்சு. கில்பர்ட் என்ன கொன்னே போட்டுருவான். வாவ், ஏதோ வித்தியாசமா தோணுதே. உங்களோட சயின்ஸ் ப்ராஜெக்ட் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போகுது, தேங்க் யூ. அது என்னது? ப்ராஜெக்ட் நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவன் ஏதோ வித்தியாசமா ட்ரை பண்றான். நீ என்ன பண்ண போற?
நான் உலகம் முழுக்க இருக்கிற எல்லாரையும் காண்டாக்ட் பண்ணி குளோபல் வார்மிங் பத்தி பேச போறேன். என்னோட ப்ராஜெக்ட்ல கிராஃப்ஸ் எல்லாம் கூட இருக்கும். என்னவோ போ. ஏய் விக்டோரியா, நான் உனக்காக என்ன பண்ணிருக்கேன் பாரு. நான் உனக்காக ஸ்பெஷலா ஒரு சூப் ரெடி பண்ணிருக்கேன். இதுல ஃபேட் ரொம்ப கம்மியா இருக்கும். ஓ, எனக்கு அந்த சூப் வேண்டாம், நான் போறேன். என்ன? ஓ, நீ விளையாடுறியா? ஓ, விக்டோரியாவுக்கு என்ன ஆச்சு? தெரியல, அவ சில சமயம் இப்படிதான் நடந்துக்குவா. அதுக்காக அவ ரூட் கிடையாது. அவளுக்கு உடம்பு சரியில்லையோ என்னவோ. நான் இந்த சூப்பை ரெடி பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? எவ்வளவு? ரொம்ப ஒண்ணு கஷ்டப்படல, ஆனா அது பிரச்சனை இல்ல. சரி, அதை என்கிட்ட கொடுங்க, நானாவது குடிக்கிறேன். நானும் ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருக்கேன். உங்களுடைய சைன் என்ன? என் சைனை நீ பார்த்தது இல்லையா? நான் அந்த சைனை கேட்கல. உங்களுடைய ராசி என்ன? தனுசு ராசி. நல்ல ராசி. தனுசு ராசிக்காரங்க நல்லவங்க, ரொம்ப பொறுமையானவங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. சரி சரி, உன்னுடைய ராசி என்ன சொல்லு. எனக்கா? என்னோட மேஷம். மேஷம். ஓ, அப்படியா? உங்களுக்கு தெரியுமா, இந்த மாசம் மேஷ ராசிக்காரங்களோட மாசம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த மாசத்துல தான் இருப்போம். அதுக்கப்புறம் வேற ஒரு ராசிக்கான மாசம். ஓ, இது இப்படிதான் வேலை செய்யுதா? எனக்கு வேற ஒரு வேலை இருக்கு. கரெக்டா சொன்ன, போய் வேலையை பார். வாவ், அவ உண்மையிலேயே படிக்கிறா. அது ஒரு ஃபேஷன் மேகசின் கூட இல்ல. கண்டிப்பா அவளுக்கு என்னவோ ஆயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஹே விக்டோரியா, என்ன பண்ற? ஒண்ணும் இல்ல. சயின்ஸ் ப்ராஜெக்ட்க்கு ரெடி பண்ணிட்டு இருக்கியா? நான் அதை சொல்ல மாட்டேன். சீக்ரெட்டா வைக்கிற அளவுக்கு என்ன பண்ற? சீக்ரெட்லாம் இல்ல. விக்டோரியா, இவ ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறாளே. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், விக்டோரியா என்ன புக் படிச்சிட்டு இருந்தான்னு உங்களுக்கு தெரியுமா? அவ கிரீப் ஸ்கூலோட டைரிகளை எல்லாம் எடுத்து ஒவ்வொன்னா பாத்துக்கிட்டு இருந்தா. அந்த டயக்ராம்ஸ் எல்லாம் நம்ம அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற ட்ரைனேஜ் சிஸ்டம்லாம் நல்லா தெளிவா காமிக்கும். இது எதுக்கு பார்த்துட்டு இருந்தா? அவளுக்கு என்ன பைத்தியமா? அவளோட அப்பா ஏதோ பில்டிங் கட்டுறதாக சொல்லிக்கிட்டு இருந்தா. ஆனா உங்க அப்பா கான்ட்ராக்டர் இல்ல, லாயர். உன்னுடைய சயின்ஸ் ப்ராஜெக்ட் எப்படி வந்துட்டு இருக்கு விக்டோரியா? நல்லா வந்துட்டு இருக்கு. அங்கேயே நில்லுங்க. ஐ எம் சாரி, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைக்கல. என் கிட்ட வராதன்னு சொன்னேன். மிக்ஸ் விக்டோரியா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே. அங்கேயே நில்லு. உன்னால மறுபடியும் என்ன பிடிக்க முடியாது. ஆனா நான் உன்னோட ஃப்ரெண்ட். இவளும் என்ன வெறுத்துட்டாளா? நம்ம மட்டும் எப்படியாவது ட்ரை பண்ணி இதோட ஃப்ரீக்வென்சியை செட் பண்ணிட்டோம்னா ஸ்பேஸ்ல இருந்து நம்மளுக்கு சிக்னல் வர ஆரம்பிக்கும். நம்மளால வேற பிளானட்ல இருந்து ஏதாவது கொண்டு வர முடியுமா? அது மட்டும் முடிஞ்சதுன்னா நம்ம தான் காம்படிஷன்ல ஜெயிப்போம். ஏய், இது வேலை செய்யற மாதிரி தெரியுது. எலியட், ஜாஷ், ஏய், இதுல ஏதோ சத்தம் வருது. அவங்களுக்கு நம்ம பேர் எப்படி தெரியும்? எலியட், ஜாஷ். இது ஜானஸோட வாய்ஸ் மாதிரி இருக்கு. அவ எப்படி ஸ்பேஸ் ஷிப் போனா? நான் ஸ்பேஸ் ஷிப்ல எல்லாம் இல்ல, உங்க பின்னாடி தான் நின்னுட்டு இருக்கேன். பயந்தாங்களா? நீ ஏன் இப்படி பண்ண? நீங்க விக்டோரியாவை பாத்தீங்களா? எனக்கு அவளை பார்த்தா கவலையா இருக்கு. இந்த பென் ஹோல்டர் என்னுடைய போன பர்த்டேக்கு வந்தது இல்ல. அப்புறம் இந்த போட்டோ ஃப்ரேம் பிரின்சிபல் டேஸ்க்காக வாங்கினது. அப்புறம் நீ உடம்பு சரியில்லாம இருக்கும்போது உனக்கு இந்த பென்சில் ஷார்ப்னரை கெட்வெல்னு சொல்லி வாங்கி கொடுத்தேன்.
ஆனா இது நான் வாங்கி கொடுத்தது மாதிரி இல்லையே. இங்க வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓ, இது ஹைலைட்டர் பென். நீங்க 10 வருஷமா தொடர்ந்து கிரிப் ஸ்கூலோட பிரின்சிபலா இருந்ததுக்காக நான் வாங்கி கொடுத்த பென். நான் இவ்வளவு செஞ்சிருக்கேன். நீங்க என்னுடைய பர்த்டேவை மறந்துட்டீங்களா? அங்க பாருங்க, அவ நடந்துக்கிறது வித்தியாசமா இருக்கு. அவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. வாங்க கேக்கலாம். இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க? விக்டோரியா, விக்டோரியா, நீ ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிற? நீங்க என்ன டிஸ்டர்ப் பண்றது எனக்கு பிடிக்கல. நீ ஏன் கூலிங் கிளாஸ் போட்டிருக்க? வெயில்ல நின்னா எனக்கு தலை வலிக்குது. ஆனா நம்ம இந்த ஸ்கூலுக்கு வந்ததுல இருந்தே இங்க சூரியனே இருந்ததில்ல. அவ சொல்றது கரெக்ட் தானே, இங்க சூரியனே இருந்தது கிடையாது. சூரிய வெளிச்சம் என் கண்ணை பாதிக்குது. நான் இங்க வேலை செய்யணும். தயவு செஞ்சு எல்லாரும் இங்க இருந்து போங்க. நம்ம உடனே போய் எல்சாவை பார்க்கணும். ப்ளீஸ் எல்சா. ஆனா நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். விக்டோரியா என்ன நினைக்கிறான்னு உன்னால மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். ப்ளீஸ் எல்சா, இது அவளுக்காக தான். ஓகே. அவ நகத்தை பத்தி தானே ப்ராஜெக்ட் பண்ண போறா. அப்படிதான் நினைக்கிறோம். ஹாய் விக்டோரியா. அவளுக்கு சிக்கன் பர்கர்ஸ் வேணுமா? என்ன? அது நான் நினைச்சது. ஓ சாரி. அவ என்ன நினைச்சான்னு கேட்டியா? கேட்டேன். அவ மனசுல என்ன இருக்குன்னு சொல்லு. எங்களால வெயிட் பண்ண முடியாது. என்னால அவளை புரிஞ்சுக்கவே முடியல. என்ன? அவளோட மைண்ட ஏதோ ஒரு மான்ஸ்டர் எடுத்துக்கிச்சுன்னு நினைக்கிறேன். டோனி, இந்த கேக் ரெடியாக இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? இன்னும் 15 நிமிஷம் தான் ஆகும். இன்னும் இதுல கேண்டில்ஸ் மட்டும்தான் வைக்கணும், அவ்வளவுதான். அவருக்கு எத்தனை வயசுன்னு சொன்னீங்க? 1560 வயசு. நான் 15 நிமிஷமா சொன்னேன். இன்னும் 1 hour ஆகும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, சீக்கிரம் பண்ணு. 1560 வயசா? இத்தனை வயசாயிடுச்சு, இன்னும் வயசான மாதிரியே தெரியல அவருக்கு. இன்னைக்கு நாளே முடிய போகுது. ஆனா என்னுடைய பர்த்டே யாருக்குமே ஞாபகமே இல்ல. அவ்வளவுதான். இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. இங்க இருக்கிற யாருமே எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. இது என்னோட நிலைமை கிடையாது. எனக்கு எல்லாரும் மரியாதை கொடுக்கணும். எனக்கு இங்க இருக்க பிடிக்கல. நான் இங்க இருந்து போறேன். யாரு என் பிறந்த நாள் ஞாபகம் வச்சிருக்காங்களோ அவங்க கிட்டே போறேன். குட் பை ஆபீஸ். குட் பை ஜெனரல். எல்லாருக்குமே குட் பை. நான் போயிட்டு வரேன். ஓ, நான் விக்டோரியா கிட்ட கொடுத்தது. அதை விட்டுட்டு என்னால போக முடியாது. நாம இப்ப இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு பாக்குறோம். விக்டோரியாவோட மைண்ட் எந்த மான்ஸ்டர் எடுத்திருக்கோ அது இங்க இருந்து தான் வந்திருக்கணும். அத எப்படி சொல்ற? நான் பேசும்போது அவ என்கிட்ட இருந்து எதையோ மறைச்சா. அப்ப இங்கதான் ஏதாவது நடந்திருக்குன்னு சொல்றியா? வேற ஏதாவது காரணம் இருக்கும்னு நினைக்கிறியா? இல்ல, வேற என்ன இருக்கும்? இதுக்குள்ள ஏதாவது இருந்திருக்குமோ? ஓ, இந்த பாட்டில பயங்கரமான ஸ்மெல் வருது. அவளுக்கு இது எங்க இருந்து கிடைச்சது? அது என்னோடது. ஓ நோ, இதுக்குள்ள இருந்த பூச்சி எங்க காணோம்? எங்களுக்கு தெரியாது. அதுல என்ன இருந்தது? பல வருஷங்கள் முன்னாடி நான் கண்டுபிடிச்ச ஒரு உயிரினம் இருந்தது. அத காணோம். அதை எங்க இருந்து எடுத்தீங்க? கிரேவியார்ட் கிட்ட. மேத்தோர் அங்கதான் தோண்டிட்டு இருந்தாரு. தோண்டிட்டு இருந்தாரா? வாங்க போலாம். ஆ? இங்க இருக்கிறவங்க யாருமே எனக்கு சுத்தமா மரியாதை கொடுக்கறது கிடையாது. என்னால இங்க இருக்கவே இருக்க முடியாது. இப்பதான் அவ என்ன பண்ணிட்டு இருந்தான்னு புரியுது.
ஆனா ஏன்? வாங்க, விக்டோரியா உள்ளதா இருக்கணும். விக்டோரியா! விக்டோரியா, நீ எங்க இருக்க? விக்டோரியா, எங்க இருக்க? விக்டோரியா! விக்டோரியா, எங்க இருக்கன்னு சொல்லு. விக்டோரியா, போயிடுங்க. அது விக்டோரியா மாதிரி தெரியல. வாங்க இங்க இருந்து போயிடலாம். சீக்கிரம் ஜனஸ். இந்த பக்கம். இல்ல அந்த பக்கம் இல்ல, இந்த பக்கம். இல்ல இந்த பக்கம். ஓ, என்ன ஃபாலோ பண்ணுங்க. என் பேரு ஈசாம். நீங்க வாழ்ந்துட்டு இருக்க இந்த கிரீட் ஸ்கூல்ல தான் நான் பல வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தேன். நான் தான் ஈசாம். ஓ, நான் இந்த மாதிரி ஒரு பதில எதிர்பார்க்கவே இல்ல. பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி என்னை என் குடும்பத்துக்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு வந்துட்டாங்க. என்ன ஒரு ஜாடியில போட்டு இத்தனை வருஷமா மூடி வச்சிருந்தாங்க. நீ எதுக்காக விக்டோரியாவை இப்படி பண்ணிட்டு இருக்க? அவ எனக்காக இந்த இடத்த தோண்டி தரணும். நான் அவளை கண்டிப்பா எதுவும் பண்ண மாட்டேன். எனக்கு என்னோட வீட்டுக்கு போகணும். வாவ், உங்க குடும்பத்தை விட்டு 1000 வருஷமா பிரிஞ்சிருக்கீங்களா? அப்படின்னா ஹோம் சிக்கன் சொல்றீங்களா? நான் என்னோட அம்மாவை தான் ரொம்ப மிஸ் பண்றேன். நாங்க உனக்கு ஹெல்ப் பண்றோம். நீங்க அதை பண்ணுவீங்களா? நிஜமாவா? வாங்க எல்லாரும் போய் செய்யலாம். இதுக்கு மேல என்னால தனியா போயிட முடியும்னு நினைக்கிறேன். உண்மையாதான் சொல்றீங்களா? ஆமா, உங்களோட உதவிக்கு ரொம்ப நன்றி. வாவ், இது ரொம்பவே நல்லா இருந்ததுல்ல? வாங்க அவளை கூட்டிட்டு போலாம். அவ எந்திரிச்சு அவளோட நகத்தை அவ பாக்கும்போது அவ ரியாக்ஷன் எப்படி இருக்கணும்னு நான் பார்க்கணும். என்ன ஆச்சு? நான் ஏன் இப்படி அழுக்கா இருக்கேன்? கிரீப் ஸ்கூலோட பேஸ்மெண்ட்ல ஒரு டனல் ரெடி பண்ண. என்ன சொன்னீங்க? கில்பர்ட்டா பாத்தீங்களா? கில்பர்ட்டை காணோம். அவனோட திங்ஸையும் காணோம். என்னோட திங்ஸையும் எடுத்துட்டு போயிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். ரொம்ப அப்செட்டா இருந்தாரு. ஓ நோ, நான் அவனோட பர்த்டேவை மறந்தேன்னு நினைச்சிட்டான். அவன் ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். என்னோட நகம். எங்க என்ன பண்ற கில்பர்ட்? எனக்கு அங்க இருக்க பிடிக்கல, அதனாலதான் இங்க வந்துட்டேன். இங்க இருக்கவங்களாவது எனக்கு மரியாதை கொடுப்பாங்க. ஆனா உன்னால எங்களை விட்டுட்டு போக முடியாது. நாங்க விட மாட்டோம். ஏன் விட மாட்டீங்க? ஏன்னா இன்னைக்கு உன்னுடைய பர்த்டே. உங்களுக்கு உங்களுக்கு என்னுடைய பர்த்டே ஞாபகம் இருக்கா? நல்ல ஞாபகம் இருக்கு கில்பர்ட். உன்னுடைய 1560வது பிறந்தநாளை என்னால எப்படி மறக்க முடியும்? அது நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த வருஷம் இல்ல. வா போலாம். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால இத வேலை செய்ய வைக்க முடியலையே. ஏதாவது கொஞ்சம் சத்தமாவது வரும்ல? அதுவே போதும். வா.
எலியட் ஜோஷ் நீங்க ஏதாவது பண்ணிருக்கீங்களா? விக்டோரியாவை பத்தி நினைச்சுக்கிட்டே நான் என்னோட ப்ராஜெக்டையும் பண்ணாம விட்டுட்டேன். ஜானி அங்க ஏதோ வித்தியாசமா பண்ணிருக்கான். அவனாவது இந்த தடவை ஜெயிக்கிறானான்னு பார்க்கலாம். லேட்டா வந்துட்டேன். பரவாயில்ல, அந்த அழுக்கெல்லாம் போகிறதுக்கு நான் 3 தடவை குளிக்க வேண்டியதா இந்த இருந்தது. வருஷம் சயின்ஸ் காம்படிஷனுக்கான அவார்டை ஜெயிக்க போறது டைம்ஸ பத்தின ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ண நம்ம மேக்ஸ் தான். இந்த Max. அது மட்டும் இல்ல, நம்ம ஸ்கூலுக்கு ஒரு புது ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்க, மேக்ஸ் 2. இந்த வருஷம் ஒரு ஸ்பெஷல் அவார்டு கொடுக்கலான்ட்டு இருக்கோம். நம்ம கிரீப் ஸ்கூலுக்கு பெரிய அளவுல உதவி செஞ்சவங்களுக்கான அவார்ட்ஸ் கொடுக்கலான்ட்டு இருக்கோம். அது விக்டோரியா. எனக்கா? ஒரு அழகான கிரியேச்சருக்கு அவங்க குடும்பம் ஒண்ணு சேர்றதுக்கு இவங்க உதவி செஞ்சதுக்காக ஒரு அவார்டு. எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதை விட எதுவும் சந்தோஷம் கிடையாது. தேங்க்யூ, தேங்க்யூ. இங்க என்ன நடக்குது? இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு நம்ம ஸ்கூல்ல இருக்கிறவருக்கு ஒரு பர்த்டே. அவரு என்னுடைய ரியல் ஃப்ரெண்ட். நீங்க எல்லாரும் என் கூட சேர்ந்து அவருக்கு வாழ்த்து சொல்லணும். நீங்க மறந்துருப்பீங்கன்னு நினைச்சேன். நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்களே. உனக்கு என்ன வேணுமோ கேளு. உங்களால இது எல்லாத்தையும் தனியா ஊத முடியாதுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நான் நினைச்சது ஏற்கனவே நடந்துருச்சு.